தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி அதிமுகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் அதிமுகவின் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவரது அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது அவரது உதவியாளராக பணியாற்றுவர் உறவினரான குமார் என்பவர் அதிமுக ஆட்சி இழந்த பிறகு தற்போது அவரிடமிருந்து விலகியதாக கூறப்பட்ட நிலையில் இருவருக்கும் சொத்து விவகாரம் மற்றும் பணம் பொருட்கள் வாங்கல் பிரச்சனைகள் என்பது கடந்த 6 மாதமாக நீட்டித்து வந்த நிலையில் குமாரை வேலைக்கு தொடர்ச்சியாக அமைச்சர் MC சம்பத் ஆட்களை வைத்து அழைத்துள்ளார். ஆனால் இதற்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்து அவரிடம் செல்லாமலேயே குமார் இருந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அமைச்சரின் அண்ணன் தங்கமணி மற்றும் அவரது அதிமுக நிர்வாகிகள் ராஜேந்திரன், பழனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் அவரது குமாரின் மாமியார் மற்றும் மாமனார் வீட்டிற்கு சென்று இருவர் மீது தரமறையாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் இருவரும் காயமடைந்து பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் பண்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் என்பது கொடுக்கப்பட்டது. புகாரின் பேரில் முன்னாள் அதிமுக அமைச்சர் MC சம்பத் மற்றும் அவரது அண்ணன் தங்கமணி, ராஜேந்திரன், பழனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 பிரிவுகள், அதாவது கொலை மிரட்டல் மற்றும் தாக்குதல் உள்ளிட்ட 10 பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் MC சம்பத் தூண்டுதல் பெயர் தான் அவர் அண்ணன் தாக்குதல் நடத்தினார் என்று வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது கடலூர் அதிமுக அவைத்தலைவர், மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் தலைமையில் தற்போது கடலூர் சிதம்பரம் சாலையான அண்ணா பாலம் அருகே காவல்துறை பொய் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அவர் நேரடியாக வீட்டுக்கு சென்று தாக்கவில்லை. யாரும் மர்ம நபர்கள் தாக்கியதற்கு முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்க கூடாது. உடனடியாக அந்த பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் ஒரு கோரி தற்போது 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசாரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பிரேம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.